பாஸ்டர் நம்பி வரக்கூடாது. உங்க குறைவுகளை போக்குறதுக்கு, ஒரு ஏழைகளை போக்குறதுக்கு பாஸ்டர் நம்பி வரக்கூடாது. நானும் ஒரு பாவி தான், நானும் ஒரு குறை சொல்ல மனுஷன் தான். மாறாக என்ன செய்யணும்? குறைவுகளை போக்குற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட அவரை விசுவாசிப்பதற்கு அவரை பற்றி கொள்ள வேண்டும். குருடருக்கெல்லாம் சொல்றாங்க, நான் தான் வெளிச்சம், இந்த உலகமே இருட்டுல கிடக்குது, இருட்டு வந்து மூடிட்டு உலகமே இருட்டுல கிடக்குது. ஏன் இருள கிடக்கிற மனுஷன் போய் உதவி கேட்க போறோம், குறைச்சல நீக்க போறேன்றாரு. நான் தான் உலகத்துடைய வெளிச்சம், ஏண்டா வான்றாரு. ஏண்ட வந்தா உன் நிலைமைகள் மாறுன்றாரு, கோடிட்டு காட்டுறாரு. உங்க குறைச்சலை போக்க என்னால முடியண்டா வாங்கன்றாரு. பட் தேவன்ட போறதுக்கு இங்க ஆள் கிடையாது. தேவன் எப்படி வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க மனுஷனுடைய கருத்து இருக்கிறதா பாக்குறாங்க. மனுஷனை பார்த்து அவன்கிட்ட போனா கிடைக்கும், இவன்கிட்ட போனா கிடைக்கும் சொல்றது, நீ உனக்கு சரீர முடக்கம் மட்டும் கிடையாது, ஏழைங்கிற முடக்கம் மட்டும் கிடையாது, ஞானம் அறிவு புத்திங்கிற அந்த முடக்கம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் மொத்தமும் முடங்கி போய் கிடக்கின்றார்.